காரோட சவுண்டே ஃபுல்லாகவே மாறிட்டேன். இடது பக்கம் அப்படி இருந்தாலே நோவுது, ஃபுல்லாக கீட் ஆயிடுச்சு. ஓகே, கட்டம் பெரிய கிடங்குலாம் இருக்கு. கரடி நிற்குமா என்ற கடவுளே. ஊராக்கள் வந்து வழிபடினோம், சிங்களத்தால் எழுதியிருக்கணும். கையை காட்டுங்க. நேராக வீர வணக்கம். ஹெல்மெட் வச்சிருக்கேன். பிடி ஆய் வைக்கிறதுக்கான இதுகள் இருக்கு. விடுதலை புலிகள் தங்களோட வாகனங்களை திருத்தி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற வவுனியா மாவட்டத்துக்குரிய நெடுங்கணி என்ற இடத்துல நிற்கிறேன். இதில் இருந்து எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா, கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய விஸ்வமடு என்ற இடத்துல இருக்கிற ஒரு பழமையான யுத்தத்துக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட ஒரு விடுதலை புலிகள்னு கராச்சி பார்க்க போகிறேன். எங்களுக்கு பழமையான ஒரு விஷயம், ஆனால் அதை நாங்கள் ஆவணப்படுத்தணும் அப்படின்றதும் ஒரு உண்மையான விஷயம். என்றாலும் இதால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றதும் தெரியலை. பெரும்பாலும் அப்படி வராது. நாங்கள் ஒரு சுற்றுலா பயணிகளாக ஒரு சுற்றுலா தளத்தை என்னடா இவ்வளோ நாளும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதால் நாங்கள் அதை இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். நாங்கள் போய் பார்க்கல, நாங்கள் ஒரு சுற்றுலா பயணியாக எப்படி பார்ப்போமோ அப்படி தான் உங்களுக்கு இந்த வியூவை நாங்கள் காட்ட போகிறேன். இதிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் நாங்கள் இன்னும் போகணும் அந்த இடத்துக்கு. நான் குறிப்பாக இன்றைக்கு வந்து எண்ணத்தில் போய் கொண்டிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு 60 பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்களா எண்ணத்தில் போகிறோம் அப்படின்ட்டு. சில வேளை தமிழிலே நான் போட்டிருப்பேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எங்களோட சொப்பன சுந்தரியில் தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள் எப்படி நிற்கிது சொப்பன சுந்தரி என்று. அதோட தலைவரும் வணக்கம். வணக்கம். எங்களோட காரோட கண்டிஷன் எப்படி இருக்கு? இப்போ நாங்கள் பிராண்ட் நியூ கண்டிஷன் நிறைய வேலைகள் செய்து நாங்கள் சின்ன சின்ன வேலைகள். அதுக்கு பிறகு காரோட சவுண்டே ஃபுல்லாகவே மாறிட்டு அந்த விக்கி வர்றது என்ன பிரச்சனை? அதுதான் பெட்ரோல் கீழே போக தானே விக்கி வருது. பெட்ரோல் கீழே போக விற்கிது, வரவிடாமல் பார்த்தோம்னா சரி. அதான் அந்த பிரச்சனை இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, முதல் வந்து பயங்கர சவுண்டாக இருக்கும். கிட்டத்தட்ட சைலன்சர் ஒட்டினா பிறகு அதே மாதிரி வந்து டப்பட் செட் பண்ணாங்க. இந்த டப்பட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாறிட்டு இப்போ நாங்கள் இதில் தான் பலிக்கிட போகிறோம். இது வரைக்கும் நல்லா ஓடி வந்தது, போய் கூட்டிகிட்டு வர மட்டும் நினைக்கிறேன் வவுனியாவுக்கு. பின்னால் சைலன்சரையும் பாருங்கள், ஒட்டு சவுண்டுமே இல்லைங்க. நல்லா இருக்குது உண்மையிலுமே. இப்போ தான் இந்த காரில் ஒரு மகத்துவமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி, நாங்கள் இதிலேருந்து அப்படியே வெளிக்கிடுவோம். போய்க்கல காரில் உங்களுக்கு போர் அடிக்க விடாமல் நிறைய இடங்களை ரங்கி அப்படியே காட்டுறேன். இது வந்து நெடுங்கலில் இருக்கிற இந்த கல் மலை பகுதின்னு சொல்கிறது சூப்பராக இருக்கும். வெளிக்கிடுவோம். ஓகே, வெளிக்கிட போகிறோம். என்னடா தம்பி பைக் எல்லாம் கைவிட்டுட்டி அப்படின்னு யோசிப்பீங்க. உண்மையிலுமே நாங்கள் பைக்கில் பெரிய பிளான் ஒன்று பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பைக் ஓடி இந்த இடது பக்கம் இப்படி இருந்தாலே நோவுது. அதால் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் சாக்கிட்டையும் காட்டினான், அதில் பேர் சவுண்டு சொல்லல. அதால் நான் கொஞ்சம் எனக்கு தான் தெரியும் என் உடம்பை பற்றி. அதால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிறகு கொஞ்சம் இதுகளுக்கு போவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி சொப்பன சுந்தரியும் டெஸ்ட் பண்ணின மாதிரியும் இருக்கும். அதனால தான் அதோட மீட்டருக்கு கட்டம், மீட்டர் இது வந்து வேலை செய்யல இருக்கா, அதை செய்யணும். அது திடீரெனு நேற்று வேலை செய்யாமல் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நெடுங்கணி டவுன் வந்துட்டோம். இதிலிருந்து ஒட்டி சுட்டான் 10.7 கிலோமீட்டர் காட்டுது பாருங்கள். அந்த ரோட்டில் தான் போகணும். நாங்கள் வளமையாக முல்லைத்தீவு போகிறோண்டா நேராக போகணும். அது கொஞ்சம் காட்டுறோம். ஆனால் எங்களுக்கு இதால் போகிறதால நாங்கள் புதுக்குடியிருப்பு போய் அதிலேருந்து பார்த்திங்கன்னா விஸ்வமடு போகிறது கிட்ட. அதுக்கு தான் இந்த ஒரு இதாக்கினாங்க. இதால் போய்க்கல தாண்டவண்டீஸ்வரர் கோயிலும் இருக்குது, அதையும் நாங்கள் பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நெஞ்சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டுகளில் பெரிய டிராஃபிக் கண்டு இருக்குது. அது சும்மா தாராளமாக ஓடலாம். பக்கத்தில் மாடுகள், எருமை மாடுகள் எல்லாம் தாராளமாகவே இருக்கும். ஆனால் கார்களில் போய்க்குள்ள கவனமாக இருக்கும். பின்னாலே ஒரு வாகனம் ஒன்று நிற்குது. நாங்கள் வட மாநிலத்தில் மட்டும்தான் இந்த மாடுகளோட பிரச்சனை பெரும்பாலும் இருக்குது. சிங்களாக்கள் எல்லாம் உள்ளூரில் கொண்டே கட்டிடுவாங்க அது. ஆனால் இருக்குது, இங்கேயும் அந்த சட்டங்கள் இருக்குது. வயல் மேய்ஞ்சாலாம் தண்டம் கட்டணும் அப்படின்றலாம் இருக்குது. இந்த ட்ரக்கெல்லாம் இப்போ இம்போர்ட் பண்ண விளக்கிட்டாங்க, இறக்கியிருக்காங்க. வவுனியாவில் எல்லாம் நிற்கிது புதுசாக. சரி, இப்போ பார்த்திங்களாண்டா நாங்கள் ஒட்டி சுட்டான் டவுன் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த டவுன் பகுதியிலே பிரம்மாண்டமாக தெரிகிறது இந்த தாண்டவண்டீஸ்வரர் கோயில் தான். இதில் பாருங்கள், இப்போ புதுசாக கட்டியிருக்கணும். இதில் பாருங்கள், இது அந்த கும்பாபிஷேகம் சொல்கிற திருவிழாலாம், வேட்ட திருவிழாலாம் நல்லா நடக்கும். இல்லை முல்லைத்தீவு 25 கிலோமீட்டர், மாங்குளம் வந்து 23 கிலோமீட்டர் போகணும். இதுலேருந்து பார்த்திங்கன்னா புதுக்குடியிருப்பு 21 கிலோமீட்டர். நாங்கள் அதால் தான் போகணும் திருவாவே. அது இந்த அளவுக்கு ஹாஃபட் ரோட்டாக இருக்க மாட்டேன் தெரியல, ஆனால் ஓரளவுக்கு ஓகேயான ரோட்டாக இருக்கும். நல்ல ரோட் தான். இதில் பாருங்கள், இப்போ கட்டப்புடான்ட்டு இந்த தூக்கி அடிக்குதா, இதுதான் பிரச்சனை. இப்போ டேங்க் இதில் பாருங்கள், முக்கால்வாசி டேங்க் இருக்குது. அப்போ அதுவும் பிரச்சனை இல்லை போல்.
கோயிலில் தான் கை வச்சு பார்க்கணும். கோயில் சில வேலை கீட்டானோட தான் கரண்ட் வெட்டுதோ தெரியல. ஏன்னா அந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கும் போல் இருக்குது. ஃபுல்லாக கீட் ஆயிடுச்சு. ஓகே, கட்டம் அப்படி அந்த நிழலுக்குள்ள போயிடலாம். வரா ஸ்டார்ட் வந்துட்டா. இது ஆண்டா குமார் சொப்பன சுந்தரி அசிங்கப்படுத்துறேன்னு சொல்கிறது. ஓகே, நான் அண்டைக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம். அது பெருசாக ஒன்றுமே இல்லைண்ணே. பின்னுக்கு டக்கு 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 டக்குன்றது. ஓ, என்னது ஹீட்டாக இருக்கா? நல்ல ஹீட்டாக இருக்கா? ஆ, என்ன தாள் அப்படி வருதுன்னு தெரியல. சில டைம் நல்லா ஓடுது, கூலான கிளைமேட்டு கூலாக ஓடுதா என்னண்டே தெரியாமல் இருக்குது. சொப்பன சுந்தரி சரி, இப்போ ஓகே ஓடுது. பார்ப்போம் இனி எங்கெங்கே கட்டம் செய்தானே. முதல்ல இதால் போய்க்கல பெரிய பெரிய கேம்புகள் எல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். இந்த கேம்புகளை எல்லாம் பில்டிங்கெல்லாம் அடித்து உடைச்சி இதில் பெருசாக ஆக்கலே இல்லை. ஆமி கேம்பே இல்லை. இல்லை ஒரு சின்ன கடை மட்டும் இதில் வச்சுருக்கணும். இப்போ திருப்பி சரி ஸ்லோ ஓடினா தான் பிரச்சனை வருதுன்னுட்டு ஸ்பீடாக ஓடி வந்தோம். இப்போ திருப்பி இந்த விற்கிது பாருங்க. என்னடா உனக்கு பிரச்சனை? இந்த சொப்பன சுந்தரியை வச்சு நாங்கள் வர்ற வார்த்தை திருப்பி காட்டான். இதுதான் திருப்பி இப்போ ஓகே ஆகிட்டு. இது வந்து புதுக்குடியிருப்பில் இருக்கிற வந்து கார்மெண்ட்ஸ், ஹைட்ராமணி கார்மெண்ட்ஸ். இது வேறு பஸ்ஸுகளெல்லாம் தொடர்ந்து அடுக்கி வச்சிருக்கணும். சரி, இப்போ அப்படியே வந்து புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டோம். இதில் நாங்கள் போகிறது புதுக்குடியிருப்புலேருந்து பரந்தன் போகிற ரோட் தான். இப்போ நாங்கள் போகிற ரோட் இதால் போய் தான் நாங்கள் விஸ்வநாடுக்கு போகிறோம். இப்போ இதில் பாருங்க விஸ்வநாடு, அதாவது புதுக்குடியிருப்பு டவுன் எப்படி எல்லாம் இருக்குண்டு நிறைய மாற்றங்கள். இதில் எல்லாம் பாருங்கள் நிறைய பேர்கள் தமிழ் பேர்கள் தான் ஃபுல்லாக. சிவா ஒளி நல்ல பேர்களாக இருக்குது. வண்ணன், செல்வண்ணன், மரியா, இதில் வர தீவன், சரவணாஸ். உங்களுமே தமிழ் இடங்கள், சில இடங்கள் பழமை மாறாமல் அந்த இடங்களை சேர்ந்தாக்கெல்லாம் வச்சுருக்கிறோம். சில நான் என்னதுக்காக சொல்கிறேன், சில இடங்களில் சில டவுன்களில் ஜேகே இதாகு, ஜேகே இது உட்படவையாமல் அப்படி இப்படின்ற வச்சுருப்போம். ஆனால் இவையில் அப்படி இல்லை. இதில் சின்ன சின்ன டவுன்கள் வேறு. நாங்கள் புதுக்குடியிருப்பில் இருந்து இங்கே போய்க்கல பரந்தன் போகிறோம் இந்த ரோட்டில். சரி, இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த தேக்கமரத்தடி என்று சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இல்லையே வலது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஒன்று இருக்குது. இப்போ இதில் அப்படியே இடப்பக்கத்தால் ஒரு ரோட் ஒன்று போகும். அதனால் போய் தான் நாங்கள் போகணும். 6வது கெமு காலாட்படை அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் இந்த இடம் வந்து வடிவான இடம், சூப்பராக இருக்கும். அப்படி நான் வெளியால் காட்டுறேன் பாருங்கள். இல்லை ஒரு ஆமி கேன்டீனும் வச்சிருக்கணும். எல்லாம் படிகள் நிறைய பேர் நிப்பாட்டி பைக் ஷூட் எல்லாம் எடுக்கணும். இந்த ரோட்டால் தான். இதில் தீபனோட வந்து போட்டிருக்கோம். இடையிடையே விசாரித்து தான் போகணும். எனக்கும் சரியான லொக்கேஷன் தெரியலை. இந்த இடது பக்கத்தில் இருக்கிற குளம் வந்து தேராவில் குளம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த காலத்தில் பிரசித்தமாக இருந்திருக்கும் இதுகளெல்லாம். இதில் போய்க்கல சம்பவம். நான் அப்போ வாகனத்தில் போகலாம்னு நினைக்கிறேன். இல்லை பாருங்கள் ரோட்டு பெரிய கிடங்குலாம் இருக்குது அங்கே. அப்படி அது சைட்டோடானேங்க, சைட்டானேங்க. ஸோ ஆக இதில் மட்டும்தான் அப்படி இருக்கணுன்றதை வேண்டிக்கொள்ளும். ஆனால் ஊராக்கள் இருக்கு நம்ம, அதால் நாங்கள் பயப்படாமல் இப்போ வரைக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த பள்ளம் இஞ்சா அதால் போட்டுருக்கோம். பைக்கில் இதெல்லாம் வந்து இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். சும்மா அப்புறம் அதை இழுக்கிறதுக்கு இதாக கொண்டு வரணும். சம்பவம் தான் பிறகு. பொறுமையே பெருமை, பொறுமையே பெருமை. அதில் வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் குளத்துக்கு போகிறார். ஐயா எங்க குளத்துக்கு போகிறீங்க? அதில் இந்த நாவல் மரத்தோட ரோட்டு ஒன்று திரும்பம்பா. அந்த பழைய இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே விட்டாங்களா அமைக்காருங்க, அந்த பழைய கராச்சன்னு சொல்கிற இடம். அது பார்ப்போம் போய் கொண்டிருக்கோம். மௌனியாலேருந்து வரோம். எப்படி? ஓ கராச்சி.
கரடிகள் நிற்குங்க அவன் ஆக்களில் தானே கரடி நிற்குமா? அம்மா இங்கே இடத்துக்கு வருது கரடி. என்ற கடவுளே. கரடி யானை நிற்கும் பார்த்து போங்க. கரைச்சது சில நேரம் போயிடும். பார்த்து போங்க. சரி. ஆக்கள் சென்னம் நடமாட்டவில்லை. வியாபாரம் ரொம்ப 2 மைல் தூரம் போகணும். உள்ள காட்டுக்கு போயிட்டு. என்ற கடவுள். ஐயா வாங்க நான் போயிட்டு வரோம். ஐயோ நான் மீனுக்கு போறேன். சரி ஒரு நாள் எவ்வளோ பிடிப்பீங்க? 1 கிலோ 2 கிலோ. வாங்க போயிட்டு வரோம் ஜாலியா. நான் பெரிய சாமி. சரி. சில நேரம் STF நிற்பான். சரி பாப்போம் காய்ப்போம். STF நிற்பான் பிரச்சனை இல்லை போட்டு வா பார்த்துடுவான். சரியா நன்றியா. ஐயா வந்து குண்டை போட்டுட்டார். கரடி இருக்கும் நல்ல வேலை காரில் போகிறதால பரவாயில்ல. கண்ணாடியை போட்டு இருந்தாலும் பிக்குவா. ஓகே. ஆனால் பைக்கில் போய்க்கல நிறைய தடவை பயந்துருக்கோம். இதுல எல்லாம் கேம்புகள் இருந்துருக்கு. இங்கே பாருங்க இதெல்லாமே பழைய கேம்புகள் ஃபுல்லாக. கேம்புகளா இல்லை ஃபார்முகளா தெரியல. ஃபார்ம் போல் இருக்குது இதெல்லாம். ஃபேமஸான ஃபார்ம்ன்று நினைக்கிறேன். அது எங்களுக்கு தெரியலை. நாங்களும் அதை முன்னுக்கு இருந்தது காட்டலை. இதுதான் கலிங்கு. இதில் பாருங்க. ஓகே. இந்த உடையார்கட்டு கலிங்கோடு வந்து பார்த்தீங்களா பெரிய ஐயோ இந்தியாவில் காட்டு ரோட்டில் 2 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லியிருக்காரு ஐயா. இரவல் ரோட். இதுதான் அந்த கோயில். இந்த கோயிலை அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரே கார்லேயே போகாமல். என்ன வைக்கடா இந்த காருக்குள்ள அப்படின்னு தான் தோணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எங்களுக்கு சைவ கோயில் மாதிரி தெரிஞ்சாலும் இதில் வந்து சிங்கள எழுத்துக்களால் எழுதியிருக்கணும். அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக சிங்கள மக்களும் வந்து பிள்ளையார் கோயிலை கும்பிடுவினோம். பிள்ளையாரை கும்பிடுவினோம். இதில் பாருங்க வச்சிருக்கணும். ஆனால் இதில் இப்போ ஊராக்கள் வந்து வழிபாடினம் போல் இருக்குது. பார்க்க அப்படி தான் இருக்குது. அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்களத்தால் எழுதியிருக்கணும். என்னன்றதான் தெரியலை. கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு பார்ப்போம். தெரியாதுன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இது பாருங்கள். உடையார்கட்டு கட்டளை அதிகாரி பன்மை கடன குடும்ப உறுப்பினர் அனைவரும் முழுமையாக சந்தா செலுத்தப்பட்டது March 2012 அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இதில். சரி அப்படியே இதால் பார்த்திங்களாண்டா சொப்பன சுந்தரம் நிற்கிறா. ஐயா இதில் தான் நின்று மீன் பிடிக்க போகிறார் இவ்வளோ இருக்குது உடம். ஐயா உடையார்கட்டுக்கு அந்த இடையாளர் ரோட்டால் வருவோமில்லோ, வாய்க்கால் ரோட்டால். அந்த வாய்க்காலால் வந்து காட்டு ரோட்டால் வந்து இதில் உடையார்கட்டு குளத்துக்கு வரும் தெரியுமா? அதால் தான் நான் அவருக்கு வந்திருக்கேன். நிஜம் இதை ஐயா யூடியூப்பில் வீடியோ செய்கிறோம். அப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இது இருந்தது இப்படி எல்லாம் ஊர் இருக்குது அப்படின்றது. அப்போ அந்த ஊரை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்கு என்ன மாதிரி. அதில் போய் பண்டில் வரி தான் நீங்கள் அதில் போவோம். உஞ்ச என்ன எலெக்ஷன் வருது போட்டு யாருக்கு போட போகிறீங்க பார்ப்போம். வசதியை பொறுத்து அது உங்களோட உரிமை. நாங்கள் ஏன்னா அது இப்போ இது எங்களுக்கு வேற கிடைக்க இல்லை. போஸ்ட் இப்போ எடுக்க சொன்னாங்க. நாங்கள் போகல. என்ன ஜனாதிபதி மானியம்? இல்லை தேர்தல் இது ஓட் மனுஷனுக்கு முறையில் எனக்கு முறையில் ஏனையா என்னது தெரியல தெரியல. மகளுக்கு வந்த பக்கத்தில் இருக்கிற மகளுக்கும் மனுஷனுக்கும் வந்தது. எங்களுக்கு வேறே இல்லை. இந்த முறை எங்களுக்கு வந்திருக்குது. நான் கூடுதலாக விறகு ஒத்துறேன்னா கையை பாருங்க. கையை காட்டுங்க. போடாலி சின்னத்துக்கு தான் போடணும். அப்பா என்ன கையை இதாலெல்லாம் அடி வேணா இருக்கல அவ்வளோ இருந்து பாருங்க. அப்படி மறந்து போயிருக்கேன். நானும் மனுஷன் தான். கஷ்டம்தான். நீரை புறவு தொழுவு போகிறா. அப்படி வேலை இல்லைன்னா மீன் பிடிக்க போவேன். கரை பாட்டுக்கு விற்கிறதுக்கு போகிறேன் இல்லை அன்றாடம் சாப்பிட்டா காணும். இப்போ உடையார்கட்டு அந்த காலத்தில் இப்போ பிரச்சனை டைம் இங்கே வவுனியா வந்தீங்களா எல்லாரும்? ஓமாம் வவுனியாவில். வவுனியாவில் முகாமில் கதிர்காமம் முகாம். ரைட். இது என்ன இப்போ இந்த அந்த காலத்தில் என்னத்தை வச்சு பராமரிச்சாங்க? வாகனம் வந்து என்னென்ன வாகனம்? சும்மா வச்சிருந்தேன். குட்டியான கராச்சி இருந்த பெரிய அது அவர்கிட்ட கராச்சி அங்கே இருந்தது. கராச்சிக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளியாக போனால் ஒரு மரப்பாலம் பெற அதுக்குள்ளெல்லாம் போகணும். அங்கே நீ போக முடியல. அது அந்த பாலம் எல்லாம் உடைஞ்சிட்டு இதால் போனீங்களா தான் சுவையிட்டுலாம் இராணுவம் இருந்தது. விட்டுட்டாங்க. 2 வருஷம் ஆகிட்டு என்ன விட்டு? இல்லை ஒரு 7-8 மாதம். 8 மாதம். மரியாதைக்குள்ள போயெல்லாம் இரும்பு எல்லாம் பொறுக்கிறது. நியாயமாக உழைச்சவே 18,000 20,000 உழைச்சாவே நான் கீழே முட்டு வருத்தம். முட்டு வருத்தம் கதை கேட்க தெரியுது. கொஞ்சம் கலைக்கிறீங்க. முட்டு வருத்தம் நான் போகவில்லை. என்னதாச்சும் ராணுவம் வந்துச்சேன்டா என்னத்துக்கு வந்து பிரச்சனையும் இருக்குன்னு தானே. அதான் பண்ணை இருக்க உருவாகின பண்ணைண்டு பிரசித்தமான பண்ணை உண்டு. என்ன இதுதான் பண்ணையா? இஞ்சாலை இருக்கிறது 100 ஏக்கர். இஞ்சாலையும் அங்காலையும் இந்த ரோட்டுக்கு அங்காலையும் இஞ்சாலையும் 100 இயக்க காலத்துல இருந்ததா பண்ணை? குட்டி அண்ணன் அவர் இருக்காரு. அப்ப குட்டி அண்ணன் குழம்புல இருக்கிறாருன்னு சொல்லினா தெரியாது. இல்ல இதுல வேலை செய்யங்கோ நியாயமான ஆம்பளைகள் பொம்பளைகளுக்கெல்லாம் வேலை கொடுத்தா நான் 4 மாசம் ஓடுறது. முட்டை வளங்கள்
தண்ணி சுவை விட்டு தண்ணி விட்டு அப்படியே வந்து கிளிநொச்சி தீவு எல்லாம் கொண்டு கொடுக்குறேன் நான் முட்டை நினச்சி சமைக்கிறவ குட்டி எண்ணெய் இருக்க எப்படியும் ஒரு 50 ஆம்பளை 50 பொம்பளைக்கு வேலை வாய்ப்புகள் இருந்தது. இப்போ இல்லை, எல்லாம் இப்போ கஷ்டம். இப்போ கமல செய்வ எடுத்துடணுமா இந்த பெண் ரெண்டையும் எடுத்து இப்போ மதில் கட்டுறாங்க. அதில் மதில் கட்டி தங்க போகிறாங்க. பன்னாட மீன் பிடிச்சாதான் உங்களோட வாழ்க்கையும் சும்மா சாப்பாட்டுக்கு போகுது. கரடிகள் பார்த்துருக்கீங்களா? இங்கே கரடியை நாம் காணையில் காலடி பார்த்துக்கிறோம் இந்த ரோட்டில். அது சரியா? சரியா, நாங்கள் போய் பார்ப்போம். வாரன்னு சொன்னால் இங்கே வாரண்டா பாதம் அங்கே தெரியுது. இப்படித்தான் எங்கள் பாதம் இப்படித்தான் இருக்கும் பாதம். நீங்கள் போகிறது பார்த்து போங்க. சில நேரம் மரங்கள் தடிகள் தரிச்சு குறுக்க போட்டிருப்பாங்க. இந்த விரைகளுக்கு அதற்கு குறுக்க போட்டிருப்பாங்க. அவுக்கண்டு போகக்கூடாது. போன் அடிச்சு அடிச்சு போங்க. அப்படி எதுவும் பிரச்சனை இருந்தால் திரும்பி வச்சிருக்கீங்களா? ஐயா என்ன தேர்றது ஏனுங்க. சரியா, நன்றி. இதை வச்சிருங்க, சந்தோஷம். சரியா, வாரமே விളിக்கிடும். பார்த்து போவோம். சரியா, வாரமே போயிட்டு வாரம். சரி, அவதானமாகவும் கவனத்தோடும் எங்களுடைய பயணம் வந்து ஆரம்பமாக இதுக்குள்ள போவேன். ஆனால் காரில் வந்தாலும் ஓரளவு நம்பிக்கை இருக்குது. டப்பண்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டே செய்யலாம். ஆனால் கதவை கலட்டி வந்து சின்ன இல்லை, சம்பவம் தான் கரடி. ஆரம்பத்திலே பாருங்க எப்படியான ஒரு காட்டு பகுதியில் தான் போய் கொண்டு இருக்கிறவண்டு. ஆனால் வலது பக்கத்தில் இப்பயும் பார்த்தா ஃபார்முகள் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. யானை வேலிகள் போட்டு வச்சிருக்கணும் நிறையது. கரடியை வேற காரை பூட்டிகிட்டு இருக்கலாம். யானை வந்துச்சோ சுவாக ரிவேஸ் அடி அண்ணன் அடிப்பார் ரிவேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரு ரோட்டை வந்து போகுது. ஐயா சொன்னார் இடது பக்கத்தால் போனால் தான் வாகனத்தில் போகலாம்ட்டு. பைக்கில் வந்தால் சில வேலை நேராக போகலாம் போல இருக்குது. ஆனால் தயவுசெய்து பைக்கில் வராதிங்க, அதுதான் நான் சொல்லுவேன். மரங்கள் வெட்டி கிடக்கு, டிராக்டரும் போய் வந்து கிடக்கு. ரோட்டை பார்க்க தான் வேணும். முட்டும் போல அங்காலண்ணே. இதில் வந்து பார்த்தீங்களாண்டா இதால் எங்களோட வாகனம் போனால் இதுக்குள்ள எல்லாம் முட்டும், இந்த தடிகள் எல்லாம். ஆனாலும் முட்டும் பார்க்கலாம் தான். ஆனால் இதால் போடலாம் போல கட்டை தான் முட்டும் மாதிரி கிடக்கு. அப்படியே வரட்டும். இங்கால வெட்டுங்க. ரைட். நேராக வரட்டும். சா நெருப்பா நல்ல தனியாக வந்திருந்தா அதாலே திரும்பி இருக்கும். இதை தாண்டி பெரிய கண்டங்கள் இருக்கக்கூடாது நம்புவோம். உண்மை ஐயாட்ட வேண்டிட்டு வந்திருக்கலாம். ஓ அடுத்த சம்பவமா? இல்லை ஓகே, வந்துட்டோம் நாங்கள். ஓகே வந்துட்டோம். இதில் நிப்பாட்டுவோம், நான் காட்டிட்டு போ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா இதில் ஆரம்பத்திலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோட காரை வந்து ஸ்டார்ட்லேயே வச்சுருக்கிறோம். வேண்டாத அந்த சவுண்டுகளுக்கு கரடிகள் அதுகள் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. இதில் வந்து பார்த்திங்களாண்டா முன்னுக்கே வந்து பிள்ளையார் இது தான் வச்சுருக்கணும். இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பிள்ளையார் கோயில், பிள்ளையார் படங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சங்கு எல்லாம் இருக்குது. இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிங்களாக்கள் இதெல்லாம் கும்பிடுவிட மாட்டுறது எனக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அப்படியே வந்து பார்த்திங்களாண்டா அங்கால ஒரு கேம்ப் இருந்து எடுத்ததுக்கான அடையாளங்கள் ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். போய் இங்கால போய் பார்ப்போம்மா. கரடிக்கு சேஃப்டியாக ஒரு கம்பை தூக்கிட்டு போமா. இதுக்குள்ளே நடந்து தெரிகிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் பயமாக தான் இருக்குது. கரடி எங்கே வரும்னா ஆனால் கொஞ்சம் வெளியாக இருக்கிறதால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஈஸியாக. அந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி இந்த இடங்கள் எல்லாம் மறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு ஜோசி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாட்டா கோப்ரோ ஏனோ தெரியல ஹீட் ஆகிட்டு ஃபோனில் தான் எடுத்து கொண்டிருக்கேன். வாய்ஸும் ஓரளவுக்கு ஓகேயாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாட்டா வலது பக்கத்துலேயே கட்டிடங்கள் இருக்குது. இதில் ஒரு ஆட்கள் இருந்ததுக்கான கட்டிடங்களை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட வந்து இதுலேயும் அப்படியான ஒரு கட்டிடம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டு திட்டம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லா இதுகளும் ஒரே மாதிரி கட்டி வச்சுருந்துருக்கணும். இதில் வந்து பார்த்திங்களாண்டா போட்டிருக்கணும் பாருங்கள். அந்த காலத்தில் இருந்து இதுகளை அழியாமல் அப்படி வச்சுருக்கணும். வீர வணக்கம் லெப்டினல் கோகுலன் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் வந்து கடல் புலி ஓண்டு போட்டிருக்கணும் பாருங்கள். இதில் வந்து டேட் போட்டிருக்கணும். இதில் வந்து 20/6/2002 அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இது மாதிரி இதில் ஒரு முழுகு வத்தியும் கீறி வச்சுருக்கணும். அதோட இதில் வந்து இலங்கையில் குறிப்பாக அந்த தமிழர் பகுதிகளை புரிம்பாக காட்டுற மாதிரி அதுகளையும் கீறி வச்சுருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
அப்படியே இங்கால வந்து பார்த்திங்கன்னா இங்காலையும் ஆமியாக்கள் இருந்ததுக்கான சுவடுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் அப்படி இருக்குன்னு இந்த இடம் அப்படியே காட்டுறேன். மேலுமே ஒரு அமைதியான இடமா இருக்குது. இப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்றது இங்கால பக்கத்தில் இருந்தார்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி நாங்கள் இப்படியே இப்போ வந்த பாதையால் போய் அங்கால பக்கத்துலேயும் கட்டிடங்கள் இருக்குது, அதுகளே நாங்கள் பார்த்துட்டு போவோம். கோபுரம் என்ன கட்டமா நீங்கள் எப்படி கலட்டிட்டீங்க? ஃபுல்லாக கலட்டிட்டீங்களா? இல்லை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெளியில் எடுத்துங்க கோபுரம். இல்லை அதை மடித்தா சரி. இப்படி கோபுரம் 11 தணிஞ்சு வருங்க. ஃபைல் ரிக்கவர் 2 விழுது. இப்போ வேலை செய்து போல சரி கொஞ்சம் ஹீட்டாக கட்டும். இப்போ அங்கே இருந்து அப்படியே காரைக்குணத்து பக்கத்துலேயே விட்டுட்டு இந்தியாவில் பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 செக்ஷனுக்குள்ளே வச்சுருந்துருக்கணும் கேம்புகளை. இது எல்லாமே கிண்டி எடுத்துகிட்டு போயிருக்கணும். இங்கே பாருங்க, இது பாருங்க அப்படியே ஓட்ட மாதிரியே இருக்கு. அவங்கள வேர்கள் இருந்தா பாருங்க அப்படியே இருக்குது. பங்கர் மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இதில் பச்சை கட்டிடம் ஒன்று இருக்குது. அங்கால நிறைய கட்டிடங்கள் எல்லாம் உடைச்சிடணும் ஃபுல்லாகவே. இங்கே இதெல்லாம் பாருங்கள் பங்கர் மாதிரி தான் இருக்குது பார்க்க. சில ஜேசிபி கிண்டின அடையாளங்களோ என்னவோ தெரியலை. இதை பார்க்க முன்னுக்கு அதுகளை பார்த்துட்டு வரும் அங்கால போய். ஆனால் விட்டுட்டு போனவே இல்லை, அதுகளை எல்லாத்தையும் உடைச்சி ஏற்றிட்டு போனவேன்னு தெரியலை. கட்டிடங்களை விட கதை நிலவுகளுக்கு தான் பெருமதி. இதில் வந்து ஏதோ ஒரு அறிவித்தல் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே. நினைக்கிறேன் கொரோனா காலத்தில் போட்டிருப்பின போல் இருக்குது. அப்படி இந்தியாவில் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இது பழைய கட்டிடங்கள் மாதிரி இருக்குது. இது அது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கல தெரியுது. இங்கே பாருங்கள், இதில் ஆமியாக்களோட ஹெல்மெட்டை வச்சுருக்கேன். அது அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படி நிறைய எச்சங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த பச்சை கட்டிடத்துக்கு பின்னுக்கே பாருங்கள் இந்த அலைய மாதிரி கீறி வச்சிருக்கணும். இந்த முகப்பு பகுதி அங்கால இருக்குது போல் இருக்குது. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்து தெரியவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சில இடங்களில் எங்கே வடிக்காமல் இருக்கோ தெரியல. ஆனால் ஃபுல்லாகவே நடமாக தான் இருக்கும், அதால் பயப்பட தேவையில்லை. இருக்குது சிங்களத்தால் தான் முன்னே போட்டை போட்டு வச்சுருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024 7/5 போட்டிருக்கணும், 2024 7/9, 2024 7/13 போட்டிருக்கணும். அது என்னத்துக்காக போட்டிருக்கணும்னு தெரியலை. அதே மாதிரி காட்டுறேன் பாருங்கள், இதுகளுக்குள்ள ஒன்றுமே இல்லை, அப்படியே பிளாங்காக இருக்க ஒரு ஹோல் மாதிரி. அப்படி இஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் வார கோரண்டு சொல்கிறது என்ன, இதுக்குள்ளே வச்சு தான் வரும் செல். இதுகள் பிறகு எடுத்துருவி நம்ம அப்படியே. இப்படி சில எச்சங்கள் இங்கே வரும். அமைதி என்ற மாதிரி இருக்குது பார்க்கவே. சரி, இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா கடைசி பில்டிங். இதை தான் இப்போ பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் கருங்காலி மரம் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இதில் வேறு ஒரு மரங்களும் வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த காலத்தில் சில வச்சுட்டு தெரியல. சுற்றி வர இருக்கிற இடங்கள் எல்லாமே பார்க்குறது பயமாக இருக்குது. ஆனால் இந்த கராச்சி மாதிரி ஒரு இடம் இருக்குது, அது எங்கேன்னு தான் தெரியலை இதுகளுக்குள்ள. இதில் ஒரு கட்டிடம் இருக்குது. இதில் பாருங்கள் BTESLLIT மற்ற இதில் வந்து இந்த ஆயுதம் வைக்கிறதுக்கான இதுகள் இருக்குது, இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கட்டிடத்தை அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபுல்லாகவே அப்படியே மாவுளால் செய்து வச்சுருந்துருக்கணும். நிற்கவே பயமாக தான் இருக்குது. அப்படி இதுக்குள்ளால போய் பார்ப்போம் அந்த இது இருக்காண்டு. அந்த இருந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாம் கிளப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இருக்குது. நிறைய பங்கர்கள் இருந்திருக்கேண்ணே. இதெல்லாம் பங்கர் பகுதி தான். இடம் மட்டும் சரியாக தெரியலை எங்களுக்கு. இதில் ஒரு கட்டிடம் தான் இருக்குது. சரி, போய் பார்ப்போம். அங்கால பக்கம் போகிறோம். இதிலே வந்து பங்கர் மாதிரியா கிணறு மாதிரியா பெருசாக இருக்குது, கிண்டி வச்சிருக்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் பெட்டி ஒரு இடம் மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன். கராச்சி, அந்த காலத்து கராச்சி தான் போல இருக்கு. அது விடுதலை புலிகள் தங்களோட வாகனங்களை திருத்தி ஒழிச்சு வச்சு திருத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இடங்கள் தான் இவைகள் எல்லாமே. ஆனால் அந்த வாகனங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் இருந்தது. அதுதான் தேடுறோம் காணவே இல்லை இங்கே பக்கத்தில். அப்படி எங்கே இருந்தால் எங்கால மிஸ் பண்ணிட்டோன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேடியெல்லாம் ஆகட்டும் எங்களால். எங்களை பார்க்கலே தெரியும் உங்களுக்கு. இங்கே அந்த காட்டு வக்கைன்னு சொல்கிறது மலைக்குணமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வக்கையாக இருக்குது காட்டு வக்கை. இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிடுவோம் நாங்கள்.
கூட நேரம் நினைக்கிறதும் ஆபத்தாக போயிடும். பார்த்தீங்களாடா போய்க்கில் இருந்த முக்கியமான இந்த டேஞ்சர் இடத்துக்கு வந்துட்டோம். அப்படியே நேராக வரட்டும். ஓகே ஓ ஓ ஓ ஓ ஓகே 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 அண்ணன் ஆன் ஃபயர். ஆனால் இடையிடையே சத்தங்களுக்கு இருக்குது, குரல்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே ஒரு திகிலான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து போகிறது. மழை டைமில் வந்தால் சர்க்கஸ் விடணும் போல் இந்த ரோடுகளில் பைக்கில் எல்லாம் வந்தால். ஒரு மாதிரி திருப்பியும் அந்த கோயிலடிக்கு வந்துட்டோம். இப்போ தான் ஓரளவுக்கு பயம் இல்லாமல் இருக்குது. இந்த குளத்தோடு நிப்பாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்து நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு என்னடா அது காட்டு வைக்க என்னட்டு பார்த்திங்களாண்டா பயங்கரமாக எங்களை கலைக்க விட்டுட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.